ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கலக்கி எடுத்துகிட்டு அப்புறம் பச்சை மிளகா பெரியவங்களுக்கு மட்டும் போட்டுக்கலாம். உப்புத்தூள் போட்டுக்கிறேன். சீரகம் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இட்லி மாவு எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி இருக்கிற இட்லி மாவை எடுத்துக்கலாம். இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நான் இட்லி மாவில் எப்பயுமே சோடாலாம் போடுறது கிடையாது, அப்படியே தான் செய்வேன். இந்த ரெசிபிக்கு சோடா போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம மாவு போடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்துலேயும் உப்பு சீரகத்தெலாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போடணும். நான் டக்குன்னு ஒரு கரண்டி போட்டுட்டேன். எல்லாத்தையுமே கலக்கி விட்டுறலாம். நல்லா கை வச்சு நல்லா பெசரி விட்டும்போது அந்த சீரகம் உப்பெல்லாம் நல்லா வெங்காயத்தில் கலந்து அது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சீரகத்தோட ஃப்ளேவர். இப்போ நான் ஒரு 5 கரண்டி மாவு போட்டிருக்கேன், இட்லி மாவு போட்டிருக்கேன். ஒரு 5 இட்லி வருங்க, அந்தளவுக்கு மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம். இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு போடணும். என்கிட்ட இடியாப்ப மாவு தான் இருந்தது, அதே ஒரு 1/4 கப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுங்க, அந்த இட்லி மாவுத்தில் இருக்க ஈரப்பதமே போதும். அது போட்டு நல்லா கலக்கிக்கலாம். மறுபடியும் ஒரு 2 கரண்டி மாவு போட்டுக்கிறேன், திக்காக இருக்குது. நீங்கள் தண்ணி விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தாங்க, தண்ணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் இட்லி மாவே போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் இட்லி மாவில் கொஞ்சம் புளிச்சிருக்கு பாருங்கள், அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லா சூப்பராக இருக்கும். போட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இது நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பண்ண உப்பு வத்தல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் இட்லி மாவு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். நான் இட்லி மாவில் எப்பயும் உப்பு போடுறது கிடையாதுங்க, உப்பும் போட மாட்டேன், சோடா உப்பும் போட மாட்டேன். நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு இதிலே பச்சை மிளகாய் போட்டுடலாம். போட்டு நல்லா பிசைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கை வந்து தண்ணியில் கொஞ்சம் இப்படி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கையில் தொட்டு அப்படியே போட வேண்டியது தான். மைதா ரொம்ப அதிகமாக போடாதீங்க, அது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் இட்லி மாவுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா கோல்டு கலர் வந்தோடனே எடுத்துடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சூடாக சாப்பிட்ருங்க, சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள், ஒரு கோல்டு கலராக. அதே போல் எல்லாத்தையும் செய்து எடுத்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம கார சட்னி இருந்தால் நல்லாயிருக்குங்க. பச்சை மிளகா போட்டனாலும் அதே நல்லா காரமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் அதே போல் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், போண்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.